வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் பேங்கோட பாப் கிளப் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ எஸ் பேங்க்ல நீங்க வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு தான் எஸ் பேங்கோட லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது தவிர எஸ் பேங்க்ல டைரக்டாவே நீங்க அப்ளை பண்ற கிரெடிட் கார்டு நிறையவே இருக்குது. அந்த கிரெடிட் கார்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரினிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஜாயினிங் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 399 ரூபா கிட்ட சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து ரூபே வேரியன்ட்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி நீங்க யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணும்போது 5% வந்து அன்லிமிட்டெட் கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லிமிட்டெட் கேஷ்பேக் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டில் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை யாருக்கெல்லாம் கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு, எவ்வளவு லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ அதை பத்தின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட பாப் கிளப் அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ அன்லிமிட்டெட் 5% கேஷ்பேக். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரெடிட் கார்டுல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்து கொடுத்தது கிடையாது. மேக்ஸிமம் யூபிஐ பேமெண்ட்டுக்கு 2% தான் கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. பட் இதுல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கேஷ்பேக், அன்லிமிட்டெட் வவுச்சருமே இதுல வந்து ப்ரொவைட் வந்து பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1% வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1.5 லேக்குக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போனஸா 1500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. இன்னுமே இவங்க நிறைய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டைப்ல இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இதுல அவைலபிளா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து இங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இதுல வந்து கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லொகேஷன் வந்து ஆக்சஸ் வந்து கேட்கும், அதுக்கு வந்து ஆக்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று ஓப்பன் ஆகும். கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஓடிபி என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். இதுல வந்து உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க என்டர் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் வந்து கேட்டிருக்காங்க. இதுல நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க வந்து சிங்கிளா இல்ல மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து வேற ஏதாவது கிரெடிட் கார்டு 50,000க்கு மேல கிரெடிட் லிமிட் இருக்கிற மாதிரி கிரெடிட் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எந்த பேங்க்ல உள்ள கார்டு எவ்வளவு லிமிட் அப்படிங்கறத என்டர் பண்ண சொல்லுவாங்க, அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து ஃபைனல் எலிஜிபிலிட்டி கிடையாது. இந்த அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் கார்டு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ற அளவுக்கு நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஒசி. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இந்த இடத்துல ஆதார் நம்பர்ங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பரை என்டர் பண்ணி இந்த 2 டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் டேட்டா பர்த் ஃபெச் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இதுதான் உங்களோட கரண்ட் அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். கரண்ட் அட்ரஸ் அதான் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா அந்த கார்டுல உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நேம் வந்து ஷோ பண்ணுவாங்க, ஒரு 3 டிஃப்ரெண்ட் நேம். அந்த நேம்ல எப்படி எந்த மாதிரியான நேம் உங்களுக்கு அதுல பிரிண்டட் ஆகணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே உங்களோட ஃபாதர்ஸ் நேமையும் வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேமை என்டர் பண்ணியிருக்கேன், ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம், எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன அதையும் என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட டெஸ்டினேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் என்ன போஸ்டிங்கில் இருக்கிறீங்க அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதையும் வந்து என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. பில்டிங் நேம் வித் பின்கோடோட உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு டெலிவரி அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து காமிக்கும். அடுத்தது உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து காமிக்கும். இந்த ரெண்டுல உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு கார்டு டெலிவரி பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது 3ஐயும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில்லிங். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ் தான் இருக்கும். இந்த 2 லாங்குவேஜில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணாதான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ கேவிசியை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டடாக அப்படியே தான் நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு வந்து இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இது வந்து ரீஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேவிசி வந்து கொடுத்து உங்களோட வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பேசிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், எந்த லொகேஷன்லேருந்து கால் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஆனுவல் இன்கம் நீங்கள் எவ்வளோ என்ட்ரு பண்ணீங்களோ அதை வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. இவ்வளோ தான். ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வித்தின் 7 to 14 மேக்ஸிமம் ஒரு 14 டேஸ்க்குள்ள உங்களோட கார்டு வந்து அப்ரூவலா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்டேட்டட் வந்து பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களோட கார்டு டீடைல் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டுக்கு கிளைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் அண்ட் அண்டர் ரிவ்யூ வித் எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி விடும். நம்மளுக்கான அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிறதும் இங்கே வந்து காமிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் போட்டு செக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த கிரெடிட் கார்டுக்கு கீழேயே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி விழ ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக செக் பண்ணணும்னு தேவை கிடையாது. ரிஜெக்டட் ஆனாலும் சரி இல்லை அப்ரூவ் ஆனாலும் சரி இந்த அப்ளிகேஷன் மூலமாகவே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்கோட பாப் கிளப் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ணாமே இதில் இந்த ஒரு கிரெடிட் கார்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் எஸ் பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5% அன்லிமிட்டட் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. யூபிஐ பேமெண்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வர்த்தபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.